வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. நான் சொல்றத கேட்டா தான் இந்த வீட்ல இருக்கலாம். ஏன் விருப்பப்படி தான் எல்லாரும் நடக்கணும்னு பாண்டியன் சொல்ல, ராஜி சரி மாமா, நான் எதுவும் பண்ணல. போலீஸ் வேலைக்கெல்லாம் போகலன்னு ஒத்துக்கிட்டு அமைதியா உள்ளர வந்துடுறாங்க. அதுதான் உங்க முடிவுன்னா நான் தனியா போயிடுறேன். ராஜியோட விருப்பத்த நான் நிறைவேத்துறேன்னு சொல்றாரு கதிர். 2 பேரும் ரூம்குள்ள வந்தோனே, பேசாம விட்டுரு கதிரு. நான் மாமா சொல்ற மாரி ஏதோ ஒரு வேலைக்கு போய்க்கிறேங்கிறாங்க ராஜி. நீ மத்தவங்க சொல்றத கேட்க போறியா? இல்ல உன் மனசு சொல்றத கேட்க போறியா? உன் மனசு சொல்றத கேட்டீன்னா, நான் எப்பவும் உன் கூட இருப்பேன்றாரு கதிரு. நீயே முடிவு பண்ணிக்கோ. கண்ண மூடி நிதானமா யோசிச்சு, நீயே ஒரு முடிவ சொல்லு. அப்படின்னு கதிர் சொல்ல, கண்ண மூடி யோசிக்கிறாங்க ராஜி. கதிர் என்ன அப்படின்ற மாரி புருவத்த உயர்த்தி கேட்க, நான் போலீஸ் ஆகணும்னு உறுதியா சொல்றாங்க ராஜி. அந்த முடிவுல எந்த மாற்றமும் வராதுல்லன்னு கதிர் கேட்க, வராது. அப்படின்னு ராஜு சொல்ல, தலையாட்டுற கதிர். அப்ப தினமும் பிராக்டிஸ் பண்றோம். செலக்ஷனுக்கு சென்னை போறோம். அப்படின்னு கதிர் சொல்ல, முடியுமான்னு கேக்குறாங்க ராஜி. முடியும். உன்னை பிராக்டிஸ்க்கும் செலக்ஷனுக்கும் கூட்டிட்டு போறது என்னோட பொறுப்பு. இங்க பாரு, செய்ய முடியாத ஒண்ணு செய்ய முடியும்னு இந்த கதிர் பொய்யெல்லாம் சத்தியம் பண்ண மாட்டான். நான் சொன்னா செய்வேன். அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, கதவு தட்டுற சத்தம் கேக்குது. 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க. கதிர் போய் லாக்க திறக்க உள்ளர கோமதி வர்றாங்க. 2 பேரையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க. என்னம்மான்னு கதிர் கேட்க, இல்லடா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு வருத்தமா கோமதி சொல்ல, ஏதாவது வேலையா இருப்பாருமான்னு அசால்ட்டா சொல்றாரு கதிரு. டேய், வேலையா இருந்தா எடுப்பாருடா. கோவமா இருந்தாதான் எடுக்க மாட்டாரு. நீ எதுக்குடா கோவப்படுற மாதிரி அவர்கிட்ட பேசின? அப்படின்னு கோமதி கேட்க, என்ன பேசினாலும் கோவப்பட்டா நான் என்னமா பேச முடியும்? அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அவரு சொல்றத கேக்குறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இதோ பாரு, அவரு வேலைக்கு போக வேணாம்னு சொல்லல. போலீஸ் வேலை தானே வேண்டான்னு சொல்றாரு. அப்படின்னு கோமதி சொல்ல, ஆனா அந்த வேலைக்கு போகணும்னு தானே ராஜி ஆசைப்படுறா. அப்படின்னு கதிர் சொல்றாரு. இதோ பாரு, பாவம்டா அவரு. ரொம்ப கஷ்டப்பட்டவருடா. இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற மனுஷன். அவரு என்ன சொன்னாலும் சரியாதான்டா இருக்கும். அவரு வேண்டான்னு சொன்னா அந்த வேலை வேண்டாம், அம்புட்டுதான். புரியுதா ராஜின்னு கோமதி கேட்க, ராஜி அமைதியா நிக்கிறாங்க. இதோ பாரு, இதுக்கு மேல இத பத்தி பேச்சே வேண்டாம். சாயங்காலம் உங்க மாமா வந்ததும் போலீஸ் வேலைக்கு போகலன்னு சொல்லிடுமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திரும்ப அம்மான்னு கூப்பிடுறாரு கதிரு. அவங்க திரும்பி என்னடான்னு கேட்க, அப்படிலாம் சொல்ல முடியாதுமா அப்படின்னு கதிர் சொல்ல, கோமதி ராஜு 2 பேருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. இல்ல, சொல்ல முடியலன்னா புரியல எனக்குன்னு கோமதி கேக்குறாங்க. ஓ, அப்போ உங்க அப்பா வருத்தப்படணும்னு நினைக்கிற. அத பார்த்து நான் கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறேன், கரெக்டா? அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா, அப்பாவை பத்தி யோசிக்கிற, உன்னை பத்தி யோசிக்கிற, உன்கிட்ட பேசவே பேசாத உங்க அண்ணன்களை பத்தி கூட யோசிக்கிற. ஆனா ஏம்மா எங்களை பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்டேங்கிற? அப்படின்னு கதிர் கேட்க, நான் உங்களை பத்தி யோசிக்கலையா? இங்க பாரு, அபாண்டமா பேசாத. அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமாமா, நீ யோசிக்கல. நீ யோசிச்சிருந்தா எனக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியா ஃபர்ஸ்ட்? அப்படின்னு கதிர் கேட்க, ஆடி போடுறாங்க கோமதி. அன்னைக்கு உங்க அண்ணன்களோட மானம் போயிடக்கூடாதுன்னு நீ நினைச்ச. ராஜிய என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச. இன்னைக்கு அப்பாவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ராஜியோட லட்சியத்தை தூக்கி போட சொல்ற. அம்மா, நீ என்ன பத்தி யோசிக்கல, பரவாயில்ல விடு. ஆனா இவளுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்லம்மா, அத பத்தி ஏம்மா யோசிக்கவே மாட்டேங்கிற? அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க. ராஜி கதிரையே பாத்துட்டு இருக்காங்க. இதோ பாரு, நான் அப்ப யோசிச்சேன் கதிரு. ஆனா அப்படின்னு கோமதி ஏதோ சொல்ல வர, இல்லம்மா, நீ யோசிக்கல. இன்னைக்கு உனக்கு உன் புருஷன் பெருசா தெரியற மாதிரி அன்னைக்கு உன் அண்ணனுங்க பெருசா தெரிஞ்சாங்க. அவங்கள பத்தி தான் நீ யோசிச்ச. மா, சரி விடுமா. நான் பழச பத்தி எல்லாம் பேச விரும்பல. இனி நடக்க போறத மட்டும் சொல்றேன். ராஜி போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறா. அதுக்கான எல்லா திறமையும் அவகிட்ட இருக்கு. அவ கண்டிப்பா போலீஸ் ஆவாமா. அவ யூனிஃபார்ம் போட்டு வேலை பாப்பா. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே ராஜி தயாரா தான் இருக்கா. நானும் அவ கூட இருப்பேன். அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜு நெகிழ்ந்து போய் பாக்குறாங்க. கோமதி கதிரை வெறிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்குமா. அவருக்கு அதை புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன். ஒருவேளை அவரு புரிஞ்சுக்கலனாலும் நான் சொல்றது எல்லாமே நடக்குமா. அத நீ புரிஞ்சுக்கணும். ராஜி கண்டிப்பா போலீஸ் ஆவா. அப்படின்னு கதிர் சொல்ல, இறுகி போன முகத்தோட கோமதி அங்கிருந்து வெளியே போறாங்க. அம்மா அப்படின்னு கதிர் கூப்பிட திரும்பி கூட பார்க்காம கோமதி வெளியே போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. ராஜி திண்ணையில வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மைண்டுக்குள்ள கதிர் பேசுனதே போயிட்டு இருக்கு. ராஜி கண்டிப்பா போலீஸ் ஆவாமா. அதுக்கான என்னென்ன தேவையோ அந்த திறமை எல்லாம் அவகிட்ட இருக்கு. நானும் அவ கூட இருப்பேன். அப்படின்னு கதிரோட வார்த்தைகள் அவங்க மனசுக்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கு. சின்ன சிரிப்போட அப்படியே அவங்க எங்கேயோ ஒரு பக்கத்தையே பாத்துட்டு இருக்க. பக்கத்துல வர்ற மீனா, என்ன தெரிகிறது அப்படின்னு ராஜு பாக்குற அதே டைரக்ஷன்ல பாத்துட்டு, நமக்கு ஒண்ணும் தெரியலையே, இவ அப்படி அங்க என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ராஜி, ராஜி அப்படின்னு கூப்பிட்டு பார்க்க ராஜிகிட்ட எந்த அசைவும் இல்ல. இந்தாப்புல ராஜி அப்படின்னு பட்டுன்னு ராஜியோட கையில தட்ட, அக்கா அப்படின்னு பதறி அடிச்சு கீழே குதிக்கிறாங்க ராஜி. என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. காலேஜுக்கு போகலன்னு மீனா கேட்க, போகணும்க்கா
அப்படின்னு ராஜி பதில் சொல்லணுமேன்னு சொல்றாங்க. நீயும் கதிரும் ஓடுற விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்ச உடனே பெரிய சூறாவளியே கிளம்பும்னு நினைச்சேன். பரவாயில்ல, என்னென்னமோ பேசி கதிர் மாமாவை ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு மீனா சொல்ல லைட்டா விசும்பல்ல ஆரம்பிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க ராஜி. ஏய் ராஜி, என்னாச்சு? எதுக்கு அழுவுற? என்னாச்சு? ஏய் ராஜி அப்படின்னு மீனா கேட்க, பிடிக்காத கல்யாணம் தான், கல்யாணம் வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் முழுசா வெறுத்தோம் தான். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை என்னதோ, கதிர் எப்படி வந்து நின்னான்னு பாத்தீங்களா அப்படின்னு ராஜி சொல்ல, என்னமோ நினைச்சேன் அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிற மீனா. ஓ, அதுதான் இந்த அழுகையோட காரணமா? நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அக்கா, விரும்பி கல்யாணம் பண்ணவங்க பெத்தவங்க பார்த்து அதுக்கப்புறம் பார்த்து பழகி புடிச்சு கல்யாணம் பண்ணவங்க கூட கட்டினவங்களுக்கு இம்புட்டு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ கிரவுண்ட்ல ஓடு, போலீஸ் ஆயிடு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், என் கூடவே இருப்பேன்னு சொன்னாங்கக்கா. அதான் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக இம்புட்டு தூரம் மெனக்கெடுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா அப்படின்னு ராஜு சொல்ல, மாமா கிட்ட கதிர் பேசுனத பாக்க எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. அவனுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. மாமா கிட்ட மட்டும் இல்லக்கா, அவன் அத்தைகிட்டயும் பேசினான். ஒரு இடத்துல கூட தெரியாம கூட அவன் என்ன விட்டு கொடுக்கவே இல்ல. ராஜியோட கனவு, ராஜியோட லட்சியம்னு எனக்காக மட்டும்தான் யோசிச்சான், எனக்காக மட்டும்தான் பேசினான். இதுவரைக்கும் நான் அவன்கிட்ட போய் என்னோட ஆசைய சொல்லல, என் கூட இரு, எனக்கு உதவி பண்ணுன்னு எதுவுமே கேட்கல. அவனாதான் தெரிஞ்சுக்கிட்டான், அவனாதான் என்கரேஜ் பண்ணான். அவன் சொன்ன வார்த்தைக்காக இப்ப வரைக்கும் கூடவே நிக்கிறான்க்கா. இதுக்கெல்லாம் பதிலுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு ராஜு பிரமிச்சு போய் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுக்கு என்ன இருக்குது, அதான் ஏற்கனவே செய்யறியலே அப்படின்னு மீனா ஒரு மாதிரியா சொல்ல, நான் என்னக்கா செய்யறேன் அப்படின்னு ராஜு கேக்குறாங்க. அது இல்ல, அதான் அவன் மேல அக்கறையா இருக்கியே, அவனுக்கு ஒண்ணுன்னா நீ ரொம்ப பதறி போறியே, அவன் நைட்டு டிரைவிங் போனா நீ நைட்டு ஃபுல்லா தூங்காம முழிச்சிருக்கியே, இதெல்லாம் சரியில்ல, அதத்தான் சொன்னேன் அப்படின்னு மீனா சிரிச்சுக்கிட்டே வழிஞ்சு சொல்ல, இல்லக்கா, அவன் எனக்காக எவ்வளவோ செய்யறான், அதுக்கு முன்னாடி எல்லாம் இது ஒண்ணுமே இல்லக்கா அப்படின்னு ராஜு சொல்ல, யோசிக்கிற மீனா, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா கதிர் மேல உனக்கு அது வந்துட்ட மாதிரி தான் இருக்கு, உண்மையை சொல்லு, உனக்கு அது வந்துருச்சு தானே அப்படின்னு மீனா சொல்ல, எதுன்னு தெரியாத மாதிரி கேக்குறாங்க ராஜி. அதான் ராஜி, LOVE, லவ் அப்படின்னு மீனா சொல்ல, ராஜியோட முகம் வெக்கத்துல சிவந்து போயிடுது. அடி கள்ளி, முன்னாடிலாம் லவ் வந்துருச்சான்னு கேட்டா, அப்படிலாம் இல்லக்கா, அதெல்லாம் வராது, சும்மா விளையாடாதீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவியே, இப்ப என்ன சைலண்டா இருக்கிற? போ, லவ் வந்துருச்சு அப்படிதானே அப்படின்னு மீனா ராஜியை கிண்டல் பண்ணிட்டு இருக்க. பேக மாட்டிட்டு அங்க வர்ற மயிலு, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ராஜு கொஞ்சம் சுயநினைவுக்கு வர்றாங்க. அது ஒண்ணும் இல்லக்கா, துணிக்காய போட்டுட்டு வந்தனா ராஜி பகல் கனவு கண்டுட்டு இருந்தா, அதான் சும்மா பேசிட்டு இருந்தோம்க்கா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு மீனா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ராஜு சங்கடமா நிக்கிறாங்க. பகல் கனவா? எதை நினைச்சு? இல்ல இல்ல, யார நினைச்சு அப்படின்னு ஆர்வமா கேக்குற மயிலு ராஜிய பாத்துட்டு, கதிர் தம்பிய நினைச்சுதானே அப்படின்னு கேட்க, ஆமான்னு தலையாடுறாங்க மீனா. ராஜி கீழ் உதட்ட கடிச்சிட்டு சங்கடமா கைய வச்சுட்டு நிக்க, என்னதுன்ற மாதிரி மயிலு புருவத்தை உயர்த்தி சத்தம் இல்லாம கேட்க, மீனா சொல்ல, ரெண்டு பேரும் தலையாட்டிக்கிறாங்க. உடனே மயிலு ரெண்டு கையையும் ராஜிய சுத்தி அப்படியே நெட்டி முறிச்சிட்டு, ராஜி, கதிர் தம்பி மாதிரி ஒருத்தர் உனக்கு வீட்டுக்காரரா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், தம்பி மாமா கிட்ட பேசுனதை பார்த்து நான் அப்படியே வாயடிச்சு போய் நின்னுட்டேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அக்கா, மாமா கிட்ட மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் தனியா அத்தை கிட்டயும் ராஜிக்காக கதிர் பேசியிருக்கா அப்படி அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியான்னு மயிலு கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க ராஜி. ஆமாக்கான்னு ஒரு வழியா அவங்க வாயை திறந்து சொல்ல அப்படின்னு சந்தோஷப்படுற மயிலு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறாங்க. இந்த மாற்றத்தை பாக்குற மீனா, என்னக்கா என்னாச்சுன்னு கேட்க, ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்காரரை நினைச்சு பார்த்தேன், என்ன அறியாமலேயே பெருமூச்சு வந்துடுச்சு அப்படின்னு மயிலு சொல்றாங்க. ஏன்கா, இந்த மாதிரி எல்லாம் சரவணை மாமா உங்க பக்கம் நிக்க மாட்டாரா அப்படின்னு மீனா கொஞ்சம் பாவமா கேட்க, யாரு அவங்களா, நின்ற கின்ற போறாரு அப்படிங்கிற மயிலு படக்குன்னு உள்ளர ஒரு தடவை திரும்பி பாத்துக்கிறாங்க. அவரெல்லாம் மாமா பேச்சுக்கு மறு பேச்சே பேச மாட்டாரு, மாமாவுக்கு தெரியாம ஒரு கர்ச்சீஃப் கூட வாங்கி தர மாட்டாங்க, அவராவது என் லட்சியத்துக்கு கூட நிக்கிறதாவது அப்படின்னு ரொம்பவே வருத்தமா சொல்ற மயிலு. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், வரேன் ராஜி, வரேன் மீனான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாத்து போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு மீனா சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு மயிலு போறாங்க. மயிலுக்காவும் பாவம் தான் இல்ல, சரவணை மாமாவும் அக்காவுக்காக கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு மீனா வருத்தமா சொல்ல, ஆமான்னு ராஜி தலையாட்டுறாங்க. சரி, அவங்க கதையை விடு, உன் கதைய சொல்லு, உனக்கு கதிர் மேல லவ் வந்துருச்சு அப்படிதானேன்னு மறுபடியும் ராஜியை கிண்டல் பண்றாங்க மீனா. ராஜி அமைதியா இருக்க, என்ன திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க, சொல்லு, லவ் வந்துருச்சு இல்ல அப்படின்னு விடாம மீனா நோண்ட, அக்கா, அது வந்து காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க ராஜி. அவங்க கைய புடிச்சுக்கிறவங்க, ஏய் எங்க போற, நில்லு, நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல, பதில் சொல்டி
அப்படின்னு மீனா கேட்க, அக்கா டைம் ஆயிடுச்சுக்கா நான் போய் ரெடி ஆகுறேன். விடுங்கக்கான்னு சொல்ல, போ ரெடி ஆவு. ஆனா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போய் ரெடி ஆவு அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா டைம் ஆகுது கைய விடுங்க கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு ராஜு தப்பிக்கிறதுலயே ரெடியா இருக்க. மீனா விடுறதுக்கு தயாரா இல்ல. ஆ ஊ, ஊஹோ 2ல 1 மட்டும் சொல்லு விட்டுடுறேன் அப்படின்னு மீனா கேட்க, அக்கா ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க ராஜி. சொல்லு சொல்லு சொல்லுன்னுட்டு இருக்க. ஐயா டக்குன்னு புடுங்கிட்டு உள்ளார ஓடிடுறாங்க ராஜி. ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டோமேன்னு நினைக்கிற மீனா யோசிக்கிறாங்க. கடைசி வரலும் ராஜி லவ் இல்லன்னு சொல்லவே இல்ல. அப்போ லவ் வந்துருச்சு. ராஜுக்குள்ளேயும் ஒரு ஃப்ளவர் ப்ளூம் ஆயிடுச்சு. ம் அப்படின்னு சந்தோஷப்படுற மீனா, நம்ம வேலைய பாப்போம் அப்படின்னு பக்கெட்ட தூக்கிட்டு உள்ளார போறாங்க. மயிலு ஸ்கூல்ல உட்கார்ந்துருக்காங்க. குழந்தைங்கலாம் ஹேய்! ஊ! ஆன்னு சத்தம் போட்டுட்டு இருக்க. டக்குன்னு எந்திரிக்கிறவங்க, "ஷு ஷு 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 எதுக்கு இப்ப கத்துறீங்க?" ஐயோ! அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்க காத மூடிக்கிறாங்க. "சுச்சு சுச்சு விக்னேஷ் நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இருடா" அப்படின்னு ஊன்னு தலைக்கு மேல ஒரு பொம்மைய சுத்திட்டு கத்திட்டு இருக்க பையன பார்த்து சொல்றாங்க. குழந்தைங்க ஏன்னு கத்திக்கிட்டு கையில வச்சிருக்க பொருள டேபிள்ல அடிச்சு தூக்கி போட்டு சத்தம் பண்ணிட்டு இருக்க. ஐயய்ய! ஐயோ! இங்க வந்தாலே எனக்கு தலைவலி வந்துடுது. ச்சே போங்க. உங்களால எனக்கு தலை வலிக்குது. அப்படிங்கிற மயிலு பேக்ல இருந்து ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டில் எடுத்து நெத்தியில தடவிக்கிறாங்க. குழந்தைங்க விடாம சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. என்ன பிள்ளைங்களா இப்படி கத்துறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏய் ஒரு நிமிஷம் சைலண்டா இருங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து கால் பண்ண பாக்குறாங்க. திரும்பவும் பிள்ளைங்க ஹேன்னு கத்திட்டு சத்தம் போட, ஒரு நிமிஷம்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. மொபைல்ல தேடி சில்ட்ரன்ஸ் கலெக்ஷன்ஸ், சில்ட்ரன்ஸ் ரைம்ஸ் 2025. ஆ ஜானி ஜானி எஸ் பாப்பா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ரிங்கா ரிங்கா ரோசஸ். என்ன திரும்ப திரும்ப இதே தான் வருது அப்படின்னு மொபைல்ல பார்த்த மயிலு பேசிட்டு இருக்க. குழந்தைங்க கையில வச்சிருக்கத அடிச்சு வீசி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. புதுசா எதையும் இவங்க சேர்க்க மாட்டாங்களா? இப்ப என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னு மயிலு யோசிச்சுட்டு இருக்க. ஒரு குழந்தை பால தூக்கி மேல அடிக்குது. டக்குன்னு அதை கேட்ச் புடிச்சிடுற மயிலு, டேய் சும்மா இருக்க மாட்டீங்களான்னு கேட்க, டேய் டேய் சூப்பர்டான்னு அவனை பாராட்டுறாங்க மத்த குழந்தைங்க. கையில வச்சிருக்க பால பார்த்த உடனே மயிலுக்கு ஒரு ஐடியா வருது. டேய் பசங்களா அக்கா இன்னைக்கு இல்ல இல்ல மிஸ் இன்னைக்கு ஒரு கேம் சொல்லி கொடுக்க போறேன் சரியா? எல்லாரும் என்ன சுத்தி இப்ப ரவுண்டா நிக்க போறீங்க. வாங்க 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 அப்படின்னு சொல்ல எல்லா குழந்தைங்களும் மயில சுத்தி வந்து நின்னுக்குறாங்க. ஓ இந்த புடிச்சுக்கோன்னு ஒரு பையன்கிட்ட பால குடுக்குற மயிலு, இப்போ மிஸ் கண்ணை மூடிட்டு ஒரு ரைம் சொல்லுவனா, நீங்க இந்த பால பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, ஓகேங்க மிஸ்ங்கிறாங்க குழந்தைங்க. நான் எப்ப பாட்டை நிறுத்துறேனோ அப்ப யார் கையில இந்த பால் இருக்குதோ அவங்க அவுட் ஓகேன்னு மயிலு சொல்ல, ஓகே ஓகேன்னு குழந்தைங்க சந்தோஷமா சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ரெடி ரெடின்னு 2 கையாலையும் கண்ணை மூடிக்கிட்டு ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா போசஸ் அஷா புஷா ஆல் ஃபார் டன் அப்படின்னு மயிலு பாடிக்கிட்டே கண்ணை திறக்க அதுவரையில பாஸ் பண்ணிட்டு இருந்த பால் ஒரு குழந்தை கையில வந்து நிக்குது. அவுட் அவுட்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரஸ்பாண்டன்ட் வெளியே நின்னு வந்து பாத்துட்டு இருக்காரு. சரி பசங்களா நீங்களாம் விளையாடிட்டே இருங்க, இதோ மிஸ் வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே கரஸ்பாண்டன்ட் கிட்ட வர்றாங்க மயிலு. குட் மார்னிங் சார்னு அவங்க சொல்ல, குட் மார்னிங்மா கிளாஸ் எல்லாம் நல்லா போகுது போல அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாங்க சார் அப்படின்னு மயிலு சொல்றாங்க. பசங்க எல்லாம் செட் ஆயிட்டாங்களான்னு அவர் கேட்க, அதெல்லாம் சூப்பரா செட் ஆயிட்டாங்க அப்படின்னு மயிலு சொல்றாங்க. வெரி குட். வேலை உனக்கு பிடிச்சிருக்காமான்னு அவரு கேட்க, பிடிச்சிருக்குன்னு மயிலு சொல்றாங்க. சந்தோஷம். டூப்ளிகேட் சர்டிபிகேட் ஏற்பாடு பண்ணியாச்சா? அப்ளை பண்ணியாச்சா இல்லையா அப்படின்னு அவரு சொல்ல, அதுன்னு தடுமாறுறாங்க மயிலு. இன்ஸ்பெக்ஷன் வந்தா நாங்க தாம்மா மாட்டுவோம். வேலையில சேர்றதுக்கு முன்னாடியே சர்டிபிகேட் குடுக்கணும். சேர்ந்ததுக்கு அப்புறமா குடுக்கலன்னா எப்படிமா அப்படின்னு கரஸ்பாண்டன்ட் சொல்ல, குடுக்குறேன் சார் குடுக்குறேன் குடுத்துடுறேன். பொங்கல் லீவ் முடிஞ்சதுமே குடுத்துடுறேன்னு சமாளிக்கிறாங்க மயிலு. சரிம்மா நீங்க கிளாஸ கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. சோ அப்படின்னு தயங்கிக்கிட்டு மயிலு உள்ளர வர, மிஸ் மிஸ் வாங்க மிஸ் விளையாடலாம் மிஸ் வாங்க மிஸ் விளையாடலாம் மிஸ் வாங்க மிஸ் வாங்க மிஸ் அப்படின்னு குழந்தைங்க கட்டாயப்படுத்த, இல்ல இல்ல நீங்களே விளையாடுங்க, அது அது பசங்களா நீங்க எல்லாம் விளையாடுங்க, உங்களுக்குள்ளேயே விளையாடிக்கங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குதுங்கிறாங்க மயிலு. குழந்தைங்க விடாம வாங்க மிஸ்னு கத்திட்டு இருக்க, நீங்களே விளையாடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மயிலு இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு கைய பிசைஞ்சிட்டு நிக்கிறாங்க. ஆபீஸ்ல மீனா ஒரு ஃபைல ஒரு லேடி கிட்ட குடுத்து, இதுல சைன் வாங்கிட்டு இந்த ஃபைல அவங்க கிட்ட கொண்டு போய் குடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க மேம் அப்படின்னு அந்த ஃபைல வாங்கிட்டு அந்த லேடி போயிடுறாங்க. டக்குன்னு ஒரு லேடி மீனா பக்கத்துல வந்து நிக்க, நிமிந்து பாக்குற மீனா, அம்மா வாமா என்னம்மா அப்படின்னு மீனா எழுந்து நின்னு கேட்க, இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு நினைச்சேன், மத்தபடி உன்னை பாக்கணும்ல நான் இங்க ஒண்ணும் வரல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நான் நம்பிட்டேன் வா வா ஆமா அங்க போய் பேசலாம் வா அப்படின்னு அம்மாவை தள்ளிக்கிட்டே டைனிங் ஹாலுக்கு வர்றாங்க மீனா. உட்காருங்க டீ கொண்டு வர சொல்லுவா குடிக்கிறியா அப்படின்னு மீனா அவங்க அம்மாவை கேட்க, உட்காந்துக்கிற அவங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க.
எப்படி இருக்கம்மான்னு மீனா கேட்க, "நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க?" அப்படின்னு அவங்க பதில கேட்க, நான் நல்லா இருக்கேன்னு" தலையாட்டுறாங்க மீனா. "உங்க வீட்லலாம் எப்படி இருக்காங்க?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா" அப்படிங்கிற மீனா. "அம்மா, அப்பா எப்படி இருக்காருன்னு?" தயக்கமா கேட்கறாங்க. "நல்லா இருக்காருன்னு" அவங்க அம்மா தலையாட்டுறாங்க. "அம்மா, பொங்கல் ஏற்பாடுலாம் பண்ணிட்டியா?" அப்படின்னு மீனா கேட்க, "என்ன பெரிய ஏற்பாடு? அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "நம்ம சொந்தக்காரவங்க எல்லா பேரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீ ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிருவியே" அப்படின்னு மீனா சொல்ல, "இந்த வருஷம் நாங்க யாரையும் கூப்பிடல" அப்படின்னு அம்மா சொல்ல, ஏன்னு மீனா கேக்குறாங்க. "ஏன்னா? எதுவும் தெரியாத மாரி கேக்குற? வர்றவங்க பூரா உன்ன பத்தி தான் பேசுவாங்க. ஏன்டா கூப்பிட்டோம்னு யோசிக்க வச்சுட்டு தான் போவாங்க" அப்படின்னு அவங்க அம்மா முறைச்சுக்கிட்டே சொல்ல, "நான் ஓடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துங்கள்ல பேசுற மாரி வேற எந்த விஷயமே நடக்கலையாம்மா?" அப்படின்னு கேக்குற மீனா அவங்க அம்மா முறைச்சுக்கிட்டே இருக்க, "சாரிம்மா, எதுக்கு கோவப்படுறேன்னு" கேக்குறாங்க. அவங்க அம்மா பேக்குள்ள கைய விட, "என்னம்மா, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியான்னு" மீனா கேட்க, அவங்க அம்மா கொஞ்சம் பணத்த எடுத்து குடுத்து இந்தாங்கறாங்க. "என்ன இது?" அப்படின்னு மீனா கேட்க, பணம்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "பணம்னு எனக்கு தெரியுது. அது எதுக்கு எனக்கு குடுக்குற?" அப்படின்னு மீனா கேட்க, "இது உனக்கு தலப்பொங்கல்டி. சீர் குடுக்கணும். அதான் குடுக்க முடியலல்ல. அதான் பணமா குடுக்குறேன். நீயும் உன் புருஷனும் ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. சின்னதா ஏதாவது நகை கூட வாங்கிக்கோ. இந்தா" அப்படின்னு பணத்த நீட்டிட்டே இருக்காங்க. "சீர் குடுக்கணுமோ, பணம் குடுக்கணுமோ, எதுவா இருந்தாலும் நீ நேரா வீட்டுக்கு வந்து குடுக்கலாம்லம்மா. அதானே எங்களுக்கும் மரியாத. உனக்கும் கெத்தா இருக்கும்ல" அப்படின்னு மீனா சொல்ல, "எல்லார் விருப்பத்தோடயும் இந்த கல்யாணம் நடந்திருந்தா வீட்டுக்கு வந்து குடுக்கலாம். இங்க தான் அப்படி எதுவும் நடக்கலையே. இந்தா இத வாங்கிக்கோ" அப்படின்னு அவங்க அம்மா நீட்ட, "சரி, நீங்க வந்தது, இப்படி காசு குடுக்கறது, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியுமான்னு" மீனா கேக்குறாங்க. "அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. இப்ப கூட அவருக்கு தெரியாம தான் நான் உன்ன பாக்கவே வந்தேன். இந்தா இந்த பணத்த வாங்கிக்கோ, கிளம்பணும். நேரமாச்சு இந்தான்னு" அவங்க அம்மா சொல்ல, "எனக்கு இந்த பணம் வேணாம்மா" அப்படின்னு மீனா சொல்ல, "ஏன்டின்னு" அவங்க அம்மா கேக்குறாங்க. "அப்பாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா இந்த பணத்த நீ கொண்டு வந்து என்கிட்ட குடுக்குற. அத வாங்கிக்கிறதுக்கு என் மனசு ஒப்பல" அப்படின்னு மீனா சொல்ல, "மீனா, வாங்கிக்கோ மீனா" அப்படின்னு அவங்க அம்மா பிடிவாதமா சொல்றாங்க. "அம்மா, இல்லம்மா, வேண்டாம்மா" அப்படின்னு மீனா மறுக்க, "மீனா, தயவு செய்து வாங்கு" அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "அம்மா, வேணாம். நீ இங்க வந்து என்ன பாக்கணும், பொங்கல் சீருக்கு பதிலா காசு குடுக்கணும் அப்படின்னு நீ நெனச்சதே போதும்மா. ஆனா நீ குடுக்குற பணம் எனக்கு வேணாம். நீயே வச்சுக்கோங்கறாங்க" மீனா. "ம்மா, நான் இத கோவமாலாம் சொல்லல. நிஜமா தான் சொல்றேன். நீ இப்படி அப்பப்ப வந்து என்னைய ஆபீஸ்ல பாக்குறேல்ல, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும்மா. எனக்கு அதுவே போதும். சரி இரு, இங்க டீ நல்லா இருக்கும், நான் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு மீனா சொல்ல, லைட்டா கலங்குன கண்ணோட பாத்துட்டு இருக்க அவங்க அம்மா, "இல்ல இல்ல, வேணாங்கறாங்க. நான் கிளம்புறேன்னு" அவங்க சொல்ல, "கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேம்மாங்கறாங்க" மீனா. "நான் குடுத்த காச வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்?" அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் வெறுப்பா சொல்ல, "அம்மா, சும்மா குழந்தை மாரி பண்ணாத. என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரும்மா. அப்போ உனக்கு புரியுங்கறாங்க" மீனா. "எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா எனக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். நான் வர்றேன்னு" அவங்க அம்மா எந்திரிச்சிடுறாங்க. "அம்மா" அப்படின்னு மீனா பாவமா கூப்பிட, அவங்க அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. மீனா மனசுல சுமையோட போயிட்டு இருக்க அம்மாவ பாத்துட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.